ஃபேக்கான ஒரு இன்சூரன்ஸ் அப்லோட். மன்னிச்சிருங்க, இந்த பாலா விஷயத்துல லைட்டா ஸ்லிப் ஆயிட்டணும் அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு தோணி இருக்கு. நம்மளால பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒருத்தர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த விஷயத்த தப்பா சொல்லக்கூடாது. என்னதான் அந்த வீடியோ எடுத்து பப்ளிசிட்டி மாதிரி அவர் பண்ணாலும் அந்த விஷயத்த நம்ம தப்பா சொன்னோம்னா அவர் அந்த ஹெல்ப் பண்ணாம போயிருவாரோ அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம வந்து நிறைய இடத்துல முட்டு கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. பாலாக்கு தெரியாம நிறைய தப்பு நடந்திருந்தாலும் பாலாக்கு தெரிஞ்சு பாலாவே தெரிஞ்சு ஒரு தப்பு என்ன பண்றாருன்னா இந்த பப்ளிசிட்டி. நீங்க பண்ற உதவியை இன்னொருத்தங்க பார்த்து பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து போட்டாலும் ஒரு ஸ்டோரி எடுத்து போட்டாலே போதும், இல்ல ஒரு வீடியோ எடுத்து போட்டான்னு வச்சுப்போம். அப்பதான் ரீல்ஸ் நல்லா ரீச் ஆகும்னு வச்சுப்போம். அதை ஜஸ்ட் ஒரு கேமரால பண்ணலாம். அதை ஸ்கிரிப்டட் ஆக்கி எழுதி கேமரா ஆங்கிள் வச்சு அதை செட் பண்ணி லைட் செட் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ இதுல ஒரு பப்ளிசிட்டியான ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, எல்லாரும் உங்களை குறை சொன்னாலும் என்னோட சொந்த காசுல பண்றேன் நீங்க எங்கேயுமே சொல்லி காட்டணும் அவசியம் இல்ல. நீங்க பண்ற ஹெல்ப்பே போதும், அதுவே எல்லாருக்கும் புரிய வைக்கும். இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறதுனால நிறைய பேர் உதவி பண்ண ஒருவேளை வந்தாலும் இதை பார்க்கிற மக்கள் வந்து எதிர்பார்ப்பு அதிகப்படுத்துவாங்க. அதனால ஏமாற்றமும் அதிகமாகும். ஏமாற்றத்தையும் தாண்டி நிறைய பேர் உதவி பண்ண ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் யாருக்கும் பணத்தோட மதிப்பும் தெரியாது, உழைப்போட மதிப்பும் தெரியாது. எல்லாருமே வீட்ல இருந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உதவிகள் அதிகமானாலும் அது பிரச்சனை தான் இந்த நாட்டுக்கு. வீடியோ ரீச் பண்ண வைக்கிறதுக்காக என்கேஜ்மெண்டா பண்றேன், என்டர்டைன்மெண்டா பண்றேன் நீங்க ஒரு பாயிண்டா கொண்டு வந்தீங்கன்னா நீங்க யாரோட லைஃப, அதாவது ஒருத்தங்க கஷ்டப்படுறத நீங்க என்கேஜ்டாவும் என்டர்டைன்மெண்ட் ஆக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க வீடியோ எடுத்து போடுங்க. ஆனா அவர் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு தான் பண்ணிட்டு இருக்காரு. மேபி அவரோட நாலேஜ் இல்லாம இதுக்கு பின்புலத்துல இப்போ வந்து அந்த பைக்கு கூட ஓகே, அதை வந்து ப்ரூஃபா எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த ஆம்புலன்ஸ் விஷயம் கரெக்ட் தான். ஏன்னா எஃப்சி இல்லாம இது வந்து சட்டப்படி தப்பு. ஓகேவா, அந்த ஃப்ராட் பண்ணி இன்சூரன்ஸ் இல்லாம அது சட்டப்படி தப்பு. ஆனா இது பாலாக்கு தெரிஞ்சு நடக்குதா அப்படின்னு கேட்டா அதுக்கு ப்ரூஃப் இருந்தா நீங்க வெளியிடுங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம பேசுவோம். மேபி யாரா சொல்லிருக்கலாம் கம்மியான ரேட்ல இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் கிடைக்கும், சோ நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுப்போம், இதனால வந்து நீங்க வந்து உங்க காசை சேவ் பண்ணி கூட 10 ஆம்புலன்ஸ் கொடுக்கலாம் மேபி அவங்க சொல்லி இருக்கலாம். இவரை மேபி அவனுக்கு ஸ்கேம் பண்ணி ஏமாத்தி இருக்கானுங்களான்னு சொல்லிட்டு இனிதான் தெரியும். ஆனா கண்டிப்பா இவருக்கு பின்னால இருக்க டீம் இதுல வந்து தப்பு பண்றாங்க. அது வந்து ஏதர் இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி ஒரு வகையில தப்பு பண்றாங்க. மேபி இவரை ஏமாத்தலாம், இல்ல இவங்க சொல்ற மாதிரியும் சில விஷயங்கள் இருக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல கம்ப்ளீட்டா சொல்லணும்னா பாலாங்கிறவர் நல்ல விஷயத்த பண்ணணும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நல்லாவே ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்கதை நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இவர் ஆம்புலன்ஸ் தான் கொடுக்குறாரு அப்படிங்கும்போது யாரோ ஒருத்தங்க சொல்றதை கேட்டு கூட இவர் பண்ணிருக்கலாம். பாலாக்கு தெரியாம ஆக்கர் போன இந்த ஆம்புலன்ஸ் வந்து உயிரை காப்பாத்துறதுலயே உயிரை கண்டிப்பா எடுத்துரும். அப்படிங்கும்போது இது சேஃப்டியே இல்ல, அதனால இந்த ஆம்புலன்ஸ் ஓடக்கூடாது அப்படின்னு கூட நினைக்கிறேன். இந்த அளவுக்கு டேமேஜ் இருக்குதுன்னா கண்டிப்பா ஓடக்கூடாது. உயிர் காப்பாற்றணும்னு சொல்லி அவர் கொடுத்ததை எவனோ ஒருத்தன் ஏமாத்தி இவருக்கு கொடுத்ததுனால உயிரை எடுத்துடக்கூடாது. அவங்களுமே பாலா மேல தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து அவருக்கு தெரியாம நடந்த ஒரு விஷயமா தான் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு.